Hi everyone, welcome back to our channel Vintage Phoenix. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேங்க, பரிமளா அண்ட் கோ. ஸோ இது வந்து ஒரு டார்க் காமெடி. ஸோ இது வந்து நான் தேட்டரில் பார்த்தேன். பட் வர்த்தா இல்லையா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஓவராலே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர். ஜெயராம் நடிச்சிருக்காரு, ஊர்வஷி நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சாலிட் காம்பினேஷனுங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கனாவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ள என்ன ப்ராப்ளம்ஸு, இன்னும் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்ஸ் இருக்கும், அந்த மர்டர் கேஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாதையை நோக்கி போகும். ஏன்னா அது சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னா ஓவரால் கதை என்ன. ஸோ ஓவரால் கதை பார்த்திங்கன்னா ஹியூமர் லேக் ஆகுது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாலிடான கேஸ்ட் வச்சுருக்குறாங்க, ஆனால் கூட அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலைங்க. ஏன்னா இதில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராமும் சரி, ஊர்வசி அவங்களும் சரி ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க படத்தில். அதே மாதிரி ஒரு ஃபியூ ஃபேமிலி மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ரிலேட் பண்ணலாம் நம்ம லைஃப், மிடில் கிளாஸ் லைஃபோட. அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பேஸ், ஒரு ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது சூப்பராக சாலிடாக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக அதை வந்து திருஷ்யம் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க பாருங்கள், பாப்பநாசம் வச்சு. அந்த படம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இதை கம்பேர் பண்ணிட்டு ஒரு மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க படத்தையே. ஸோ அதனால் வந்து சில சஸ்பென்ஸான ஈவெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து சாண்டி என்னன்னே தெரிலப்பா. இந்த லியோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ரோலும் அதே மாதிரி தான் எடுத்துருக்கிறாங்களே சாண்டியை வச்சு. அவரும் நல்லா நடிச்சிருப்பான். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி கேஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் ப்ராப்பராகவே பண்ணலை. அதே மாதிரி இதில் என்ன ஒர்க் ஆகலை பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்டுங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி பேஸும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு யார் மர்டர் பண்ணியிருக்கிறாங்க அது சொல்லியே அதோட எசன்ஸே வந்து போயிடுதுங்க. பார்த்தா ஏதோ ஆடியன்ஸோட பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி காமெடி கூட பார்த்திங்கன்னா ஜெயராம், ஊர்வஷி அவங்கள வச்சு கூட அந்த காமெடி சில இடத்துல வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் அந்த ஹியூமர் அதில் லேக் ஆகுது. அதே மாதிரி சஸ்பென்ஸு த்ரில்லர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க, அதுவும் வந்து வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ உண்மை என்ன சொல்லணுன்னா இந்த படம் வந்து ப்ராப்பரான காஸ்ட் இருக்குது, பட் டேலண்டடான ஏதோ காஸ்ட் வச்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலைங்க அந்த படத்தில். சும்மா ஏதோ இந்த திருஷ்யம் வச்சு இல்லை திருஷ்யம் மாதிரி எடுக்கணும், திருஷ்யமோட கம்பேரிசன் மாதிரி அது பண்ணிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவர் வந்துட்டு திருஷ்யம் மாதிரியே ஒரு கதை பண்ணியிருந்தா மேபி கூட ஒர்க் ஆகிருக்கும். பட் இதை வந்து திருஷ்யமை கம்பேர் பண்ணிட்டு ஏதோ பண்ணியிருக்கிறாரு. ஓவரால் வந்து ரொம்ப உங்களோட பேஷன்ஸை சோதிக்கோங்க கண்டிப்பாக படத்தில் தேட்டரில் போய் பார்க்குறீங்கன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து இப்போ தேட்டரில் மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்க. ஓடிடிக்காக மேபி ஜூலை மந்தில் வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக மேபி உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவரால் வேர்டிக் என்ன சொல்வேன்னா, இதுக்கு வந்து நான் 2 ரேட் பண்ணுவேங்க அவுட் ஆஃப் 5. ஸோ இது வந்து அந்த 2 ரேட் பண்ணதும் வந்து அந்த காஸ்ட்டுக்காக தான். வேறு நீங்கள் வந்து காமெடி இல்லை நீங்கள் ஏதோ சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ பட் ஓடிடியில் உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம், ஒரு டைம் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓவரால் வேர்டிக்ட்டு என்னன்னு சொல்லணும்னா, ஒரு செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அந்த இன்கன்சிஸ்டன்சி, அப்புறம் இந்த ரைட்டிங்கு, ரொம்ப ஸ்லோ பேஸ், இதனாலவே உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து அதான் அதை சொன்ன மாதிரி ஒரு டைம் நீங்கள் பெஞ்ச் வாட்ச் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு டைம் பார்க்கலாம், அதை விட்டு தான் பார்ப்பீங்க. பட் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்லா காஸ்ட் வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க. பட் அதை ப்ராப்பராக வந்து அந்த காஸ்ட்டோட எசன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கல இந்த படத்தில். மேபி அவர் வந்து இந்த திருஷ்யமை கம்பேர் பண்ணாமல் வேறு ஏதோ ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஹியூமர் வச்ச காமெடி, பிகாஸ் நேச்சுரலாகவே இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் வந்து காமெடி வந்து பயங்கரமாகவே பண்ணுவாங்க. ஜெயராம் அவரும் சரி, இல்லை ஊர்வஷி அவங்களும் சரி, அவங்க வந்து காமிக் டைமிக் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இது வந்து இங்கே ரொம்ப லேக் ஆகுதுங்க. ஸோ சாய்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நான் ரேட் பண்ணிட்டேங்க 2ன்னு. நான் பார்த்தேன், எனக்கு அப் அண்ட் டவுனாக தான் இருந்தது படம். எப்படா படம் முடியும்னு கூட மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் இது ஓடிடியில் வர்றதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து விரும்பி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது அதான் சொன்ன மாதிரி 1 டைம் வாட்ச், ஜஸ்ட் எந்த ஒரு ஹியூமரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு காமெடி படமாக சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.